ஹலோ எவ்ரி ஒன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். நம்ம இப்போ 2-3 எபிசோடில் மினிமலிசம் பற்றி பேசியாச்சு. எப்படி கிளட்டர் அவாய்ட் பண்ணுறது, எப்படி வாங்காதிக்கு இருக்கிறது. ஆனால் சில நேரங்கள் சில விஷயங்களில் நம்ம சில பொருள்லாம் வாங்கி தான் ஆகணும், வாங்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் இப்போது கிறிஸ்மஸ் வருது. நாங்கள் எங்கள் க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எவ்ரி இயர் கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் பண்ணுவோம். ஸோ அந்த கிஃப்ட் அவள் நன்னா யூஸ் பண்ணுவாள். எங்களுக்கும் கொடுக்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவள் வாங்குறவாளும் சந்தோஷமாக வாங்கிப்பா, நன்னாவும் யூஸ் பண்ணுவாள் அதை. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கி இதை ரேப் பண்ணின்னு இருக்கோம். ரேப் பண்ணி அதை கொடுத்துட்டா அவள் டெக்கரேஷனுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பாள். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் விசேஷத்துக்கு கொடுக்கறது நமக்கு தெரியும் எந்த மாதிரி வாங்கினா அது சரியாக இருக்கும், எத்தனைக்கு வாங்கினா சரியாக இருக்கும், போன வருஷம் என்ன வாங்கினோம், அந்த மாதிரி ஒரு மாதிரி சுமார் தெரிஞ்சதுனால அவள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வாங்குவோம். ஸோ அந்த கிஃப்ட் வீணாக போகாது, யூஸ் ஆகும். அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு, தட் இஸ் ரொம்ப சின்ன பசங்களுக்கு நம்ம கிஃப்ட் வாங்கிறது, கிஃப்ட் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. பிகாஸ் இப்போது எங்கள் பேத்திகள்லாம் வந்தப்போ நாங்கள் கொஞ்சம் டாய்ஸ் வாங்கி வச்சுருந்தோம், கொஞ்சம் பொம்மை எல்லாம். ஸோ அதில் ஒன்று இதை வாங்கி வச்சுட்டு அவள் வரத்துக்கு முன்னால் இதை ஒரு இடத்துல வச்சுருப்போம். அதுக்கு ஓடி போய் ரொம்ப சந்தோஷமாக இதை பார்த்து விளையாடி இது பண்ணி எல்லாம் பண்ணோம். அதுவும் இது ஒன்று தான் வைப்போம். ஸோ குழந்தைகளுக்கே நிறைய சாமான் கொடுத்தாலாம் பிடிக்காது. பிகாஸ் நேச்சுரலாகவே குழந்தைகளுக்கு கிளட்டர் பிடிக்காது, கொஞ்சம் காமாக பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இதை நாட்டி கேட்னுட்டு இதை வச்சுன்னு விளையாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு 2-3 நாள் கழிஞ்சு இதை ஏதாவது வைப்போம். அப்போ இதை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கோம். ஷேர் பண்ணிப்பா, விளையாடிப்பா, ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவளை பார்க்கறதுக்கே நமக்கே சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் இன்னும் ஒரு 2-3 நாள் போச்சுன்னா இந்த மாதிரி பிளாக்ஸு இது எல்லாம் கொடுப்போம். ஸோ ஒன்றா இந்த மாதிரி கொடுத்து சமனாக வச்சுருக்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் பார்க்க. அதே மாதிரி அந்த குழந்தை ஸ்டேஜ்லேருந்து ஒரு 8-10 வயசு ஆச்சுன்னா நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா கூட்டின்னு போய் வாங்குவோம். ஸோ அதுவும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் ஒரு 12-13 வயசு வந்ததுன்னா அவளே சூஸ் பண்ணிக்க ஆரம்பிப்பாள். அப்போ நம்ம எத்தனைக்கு வாங்கலாம், என்ன பட்ஜெட்டில் வாங்கலாம் சொன்னால் அவளும் கடைக்கு எல்லாம் வாங்கிப்பாள். இந்த மாதிரி கிஃப்ட் கிவிங் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவளோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. நமக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கறது எப்போ கொஞ்சம் சிரமமாயிடுறதுன்னா, ஜாஸ்தி சிரமம் வருது கல்யாணத்தில் தான். ஏன்னா இப்போத்து கல்யாணம்லாம் ரொம்ப கிராண்டாக ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறா. அதில் நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்கறது, என்ன கொடுக்கப்படாது, கொடுத்தா அவளுக்கு அது பாப்பாளானே ஒரு சந்தேகம் வந்துடுறது. முன்னெல்லாம் கல்யாணம் பண்ணத கொஞ்சம் பேரண்ட்ஸ் சிரமப்பட்டு தான் கல்யாணத்தை பண்ணுவாள். தட் இஸ் ஒரு ஜென்ரேஷன் முன்னால். ஸோ க்ளோஸ் ஃபேமிலியெல்லாம் கேஷாக கொடுப்பா. நெய்பர்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளுக்கு என்ன வேணுமோ அது வீட்டுக்கு பொருளாக வாங்கி கொடுப்பா, யூஸ் ஆகும். பட் இப்போத்து கல்யாணத்தில் எல்லாமே அவள் முதலையே டிசைட் பண்ணிடுறா என்னென்ன வாங்கணும், வீடை செட் பண்ணியாச்சு. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா நம்ம என்ன வாங்கினாலும் அது அங்கே எடுப்பாக தெரியறதில்ல. அதுலேயும் இப்போது க்ளோஸ் ஃபேமிலி அவளோட கிஃப்ட் ஐட்டம் கேஷாக கொடுத்துருவா. பட் மிச்சவா ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸ் எல்லாம் கடையாக ஏறுவோம். ஐயோ அவள்கிட்ட எல்லாம் இருக்குது, நம்ம என்ன தான் வாங்குறது, எல்லாம் இருக்குதுன்னு சிலப்போ தோணும். எல்லாம் இருக்குன்னா ஏன் வாங்குகிறோன்னு. ஆனால் வாங்காதிக்கே இருக்க முடியாது. அங்கே ரிசப்ஷனுக்கோ முகூர்த்தத்துக்கோ போனால் கொடுக்கணும். அது என்ன கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது, அது ரீச் ஆகுமா, நிறைய சந்தேகம் வருது இப்போல்லாம். பட் இப்போ நாங்கள் இருக்கிற கிராமத்தில் ஒரு நல்ல ரூல் இருக்குது. அந்த கிராமத்து ஜனங்கள் பொருளே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவள் இது இன்விடேஷன் கொடுக்கறதே சொல்லிவிட்றா, கேஷாக கொடுத்துருங்கன்னு. பொருள் எடுத்துக்க மாட்டோம். ஸோ பொருள் எடுத்துக்க மாட்டோம்னு சொன்னப்புறம் நம்ம கேஷாக கொடுக்கலாம். அந்த கேஷும் எத்தனை வேணால் கொடுக்கலாம். நிறைய இந்த அமௌண்ட் தான் கொடுக்கணும்னு கிடையாது. ஈவன் 51, 101 கூட கொடுக்கலாம். ஏன்னா அவளோட லாஜிக் என்னன்னா, எல்லாத்தையும் சேர்த்து போட்டால் மொத்தமாக வரும், அதை நாங்கள் இந்த பொண்ணுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிப்போம். வெரி ப்ராக்டிக்கல் லாஜிக். பட் இது நம்ம ஃபேமிலிஸில் அப்ளை பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு.
பிகாஸ் அந்த மாதிரி ஒரு இதுவே வரதில்ல செட்டப். ஸோ எப்போவுமே நம்ம அலைஞ்சுட்டே இருக்கோம் என்ன வாங்குறதுன்னு. இப்போ இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரி மாதிரி வச்சுட்டு விட்டா நல்லா இருக்கும். அவளுக்கு என்ன வேணும், என்ன பொருள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறா, நம்ம பட்ஜெட்குள்ளே அது வந்ததுன்னா அதை வாங்கலாம். இது வெளியூர்லலாம் இருக்குது. பட் இப்போ நான் போன கல்யாணத்துலலாம் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ எகெயின் சேம் கன்ஃபியூஷன். என்ன வாங்கலாம், என்ன வாங்கண்டாம், எல்லாரும் கொடுத்தா. அப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸ் வருது இப்போது. முன்ன ஒரு மாப்பிள்ளை அழைப்பிருக்கும், முகூர்த்தம், ரிசப்ஷன் முகூர்த்தத்துக்கு அப்புறம் தான் வரும். ஸோ முகூர்த்தத்துக்கு க்ளோஸ் ஃபேமிலியெல்லாம் ஏதாவது கொடுத்துருவா, ரிசப்ஷனுக்கும் ஆஃபீஸ் பீப்புளெலாம் ஏதாவது கொடுப்பா. இதோட முடிஞ்சு போயிடும். இப்போ ஃபோட்டோ ஷூட்டு, அப்புறம் மெஹந்தி, சங்கீத்து, பிரைடல் ஷார், இதெல்லாம் தாண்டி இவெல்லாம் இவ்வளோ சிரமப்பட்டதுக்கப்புறம் இந்த கிஃப்டெல்லாம் பார்க்க போகிறாளா இல்லையா, இதெல்லாம் எடுத்துப்பாளா இல்லையா, அவாத்தில் போய் நம்ம கிளட்டர் க்ரியேட் பண்ணுறோம். இன்னொரு அதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவ்வளோ பொருளையும் வச்சுட்டு என்ன பண்ணுவா. ஸோ ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தா கேஷ் கிஃப்ட் ஆஃப் அ ரீசனபிள் அமௌண்ட் தான் கொடுக்கறது அவசியம்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த கிஃப்ட் கிவிங்லேயும் கொஞ்சம் மினிமலிசம் கான்செப்ட் அப்ளை பண்ணணும் நம்ம. ஏன்னா எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும், எவ்வளோ வெல் ஆஃபாக இருந்தாலும், எவ்வளோ வெல் ஆஃபாக இல்லைனாலும் எல்லாமே இப்போ கொஞ்சம் லேவிஷாக தான் நடக்கிறது. ஸோ ஒரு மினிமலிசம் நம்மளோட சைட்லேருந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஸோ என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் போஸ்ட் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ.